எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே, 2025 ஜூன் 30 துவங்கி ஜூலை 6 வரை, தமிழில் விஸ்வாவசு வருடம் ஆனி 16 துவங்கி 22 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை மற்றும் ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை முக்கிய பஞ்சாங்க விவரங்களுடன் இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களையும் ராசி பலன்களாக இந்த பதிவிலே காண்போம். ரிஷபராசி என்பர்களே, அற்புதம் என்னவென்றால் ராசிநாதன் ராசியிலேயே அமர்ந்து மாளவியா யோகத்தை இந்த வாரம் முழுக்க அற்புதமாய் தருகின்றார். அதனோடு கூட சந்திரனானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 5, 6, 7 என்று அற்புதமாய் தன்னுடைய பலனை தரக்கூடிய அமைப்பு. இதிலே 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயோடு இணைந்து துவங்கக்கூடிய அந்த வாரம், கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகையினால் 4ஆம் இடத்துல ஒரு அந்த இணைவு என்பது சந்திரமங்கலத்தை, மெட்டீரியல் திங்கிங், வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற அந்த முயற்சி என்பது நிச்சயமாக கைகூடும். அதேபோல் உங்களுக்கு எது உரிமையோ அந்த விஷயத்திலே நீங்கள் முயற்சி எடுக்கும்போது நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும். 2ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு. சூரியன் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. 2ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, பாக்கியத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆகினாலே இந்த 9, 11, 4 இணைவு என்பது அதிர்ஷ்டத்தின் வழியாக கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சி. ஏதேனும் இதற்கு முன்பு செய்த முயற்சிகள் எல்லாம் இப்போது வெற்றியை தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் பர்வத யோகம் என்பது இந்த புதன் சுக்கிர நிலைகளில உங்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தையும், எளிமையாக ஒரு விஷயத்தை கடினமில்லாமல் செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் தரும். புகழ் பெறுவதற்கான முயற்சியில ஈடுபட்டால் அரசியல்வாதிகள் அல்லது புகழ் பெற வேண்டும் என்று இந்த மீடியா விருப்பத்திலே இருப்பவர்கள், சிலரெல்லாம் விளம்பர பிரியர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஏற்ற வாரமாக அமையும். அனபயோகம் என்பது புதன் தரக்கூடிய அமைப்பு. உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்ள, குரூமிங் என்று சொல்வார்கள். அடுத்தவர்கள் பார்க்கும்போது ஒரு பொலிவோடு மிடுக்கோடு இருக்க வேண்டும். ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு பொலிவை நீங்களே குரூமிங் செய்து கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த வாரம் தருகிறது. சந்தோஷம் கூடும், முக பொலிவு கூடும். மாளவிய யோகத்தினுடைய அந்த ஆடம்பரங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த அற்புதம் என்பது நிச்சயமாக கூடும். தந்தை வழியில இருந்து உங்களுக்கு கை பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் தான் பெறவில்லை என்றாலும் கூட தந்தை பெற்ற பணம், அதாவது பூர்வ புண்ணிய வினைகளினுடைய அற்புதத்தை நீங்கள் பணமாக பெற்று நீங்கள் இப்போது அதை பயன்படுத்தலாம். புதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த அனவயோகம் ஒன்று இருக்கிறது. மேலும் ஒரு கவனம் என்றால், உங்களுடைய இளையோருக்கு, உங்களோடு வயதிலே குறைந்தவர்களுக்கு உரிய விஷயங்களை நீங்கள் தரும்போது அது மேலும் சிறப்பாக அமையும். ககல யோகம் என்பது சூரியன் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று அந்த தொடர்பு கேந்திரத்திலே இந்த வாரம் முழுக்க அமைகிறது. இந்த அமைப்பானது உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும், ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள், ஒரு போர்ப்படையின் தளபதியாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நுட்பமாக வழிநடத்தி நல்ல விஷயங்களை முடித்து நற்பெயர் பெறுவதற்கான வாய்ப்பையும் இது தருகிறது. 4ஆம் இடத்துல சந்திரன், கேது, செவ்வாய் இணைவு எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், வாகனம் ஓட்டும் போது, குடும்ப விஷயங்களில, மாணவர்களாக இருந்தால் தேர்வு போன்ற விஷயங்களில காப்பி அடிப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் மாட்டிக்கொள்வீர்கள். ஆனால் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தீர்கள் என்றாலும் கூட அதிர்ஷ்டமாக நீங்கள் படித்தது மட்டுமே வந்துவிடும். இப்படி சிலர் முதல் மதிப்பெண் சில இடங்களிலே எடுத்து விடுவார்கள். நம்ப முடியாமல் இருக்கும். இது போன்ற நிலைகள் பரீட்சையிலே ஃபர்ஸ்ட் மார்க் வந்துவிடும். ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க மாட்டார்கள். எனக்கு தெரிந்து ஒரு மாணவன் ஜெர்மன் படிக்கும் போது ஒரு 10, 15 விஷயத்தை மட்டும் படித்து போயிருக்கிறார் 100 விஷயத்துல. அந்த 10, 15மே கேள்வியாக வந்துவிட்டது. அவர்தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஏனென்றால் அது கடினமான கேள்வியாக மற்றவர்களுக்கு அமைந்திருந்தது. அதை மட்டும் படித்து, இது நான் நடந்ததை சொல்கின்றேன். ஆகையினாலே இப்படி ஒரு சிறு முயற்சிக்கு வெற்றியை தந்துவிடும். சிறு தவறு செய்தால் அதற்கு தண்டனையை தந்துவிடும். ஆகையினாலே மாணவர்கள் காப்பி அடிக்க கூடாது, குடும்பத்திலே பொய் சொல்லக்கூடாது, வாகனங்களிலே முறை தவறி
ராங் ரூட்டிலே யார் பார்த்து விட போகிறார் என்று ராங் ரூட்டிலே ஓட்டக்கூடாது. காவலர் பிடிப்பார், காவலர் இல்லை என்று தவறு செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒன் வே என்று போட்டிருக்கும் ஒரு வழி பாதை, அதிலே தெரியாமல் சென்றாலும் திடீரென்று எதிர்க்கே ஒரு வேகமாக வாகனம் வந்தால் அது விபத்தில் முடியும். ஆகையினால் கவனம். இந்த வாரத்தை பொறுத்தவரை பல அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. அதிலே ஒன்று இந்த ஆணி திருமஞ்சனம். ஜூலை 2ஆம் தேதி அன்று புதன்கிழமை இந்த வாரத்திலே ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திர நாளில் என்று திருமஞ்சனம் நடக்கும். இது காலையிலே 3 மணி, அதிகாலை 3 மணி முதல் மகா அபிஷேகம் நடக்கும். அதன் பின்பு பகல் 2 மணி அளவிலே தரிசனம் என்று இருக்கும். அதாவது ஆணி உத்திர தரிசனம் என்று இருக்கும். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே ஜூன் மாதம் 23 கொடியேற்றத்துடன் துவங்கியது. இது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், சிவபெருமானே மாணிக்க வாசகருக்காக அந்த எழுத்து எதை எழுதினார் என்றால், மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதினாராம் சிவபெருமான். எழுதி அவரே நான் தான் எழுதினேன் இதை என்று கையெழுத்து போட்டு தந்தாராம். அதன் ஒரு ஞாபகமாக இந்த ஆணி உத்திர நாளிலே இது நடக்கும். இந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பிறவி பயனை பெறக்கூடிய அமைப்பு. வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் இந்த நடராஜருக்கு. பெரும்பாலும் சிவனுக்கு அபிஷேக பிரியர் தினந்தோறும் நடக்கும். ஆனால் நடராஜர் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வந்துவிட்டால் 6 நாள் மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம். ஆகையினால் இந்த 6 முறை மட்டுமே நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் ஒன்று இந்த வாரம் புதன்கிழமையிலே நடராஜ பெருமானுக்கு நடக்கும். அந்த ஆணி திருமஞ்சனம் இதிலே ஒன்று. எப்போதெல்லாம் நடக்கும் என்றால் சித்திரையிலே ஓணம், ஆணி திருமஞ்சனம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி ஆருத்ரா அபிஷேகம், மாசி சதுர்த்தசி ஆகிய 6 நாட்கள் மட்டுமே அபிஷேகம். அதுல இந்த வாரத்து அபிஷேகம் என்பது மகா அபிஷேகம் என்று போற்றப்படக்கூடிய அமைப்பு. 10 நாள் உற்சவம் நடக்கும் சிதம்பரத்திலே. எல்லா கோயில்களிலும், நடராஜர் கோயில்களிலே இது அபிஷேகம் என்பது நிச்சயமாக நடக்கும். ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலே நான் முதலிலே சொன்னேன், ராசியிலே ராசிநாதன் ஆட்சி, சனி பகவானுடைய 3ஆம் பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் வெற்றிக்கு சற்று கூடுதல் உழைப்பு மட்டும் தேவையில்லை. உண்மை, சிறிதளவு உண்மையோடு இருந்து விட்டால் மட்டும் போதும். மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, தனலாபங்களை, செழிப்பை எல்லாம் பெற முடியும். குரு 2ஆம் வீட்டிலே சுப செலவுகள் உண்டு. உறவு நட்புகளிடம் ஆதரவு உண்டு. குழந்தைகள் வழியிலே செலவு என்பது இருக்கிறது. நாளில் செவ்வாய் கேது இணைவு, அதுதான் சற்று கூடுதல் கவனம் என்று சொல்றேன். 10ல் ராகு ஆகையால் வேலை என்பது நீங்கள் நினைத்தவுடன் முடியாமல் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்ததை விட ஒரு லாபகரமாக முடியும். தொழில் வேலையில வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில சற்று லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆணி திருமஞ்சனத்தினுடைய சிறப்பை மகிழ்ச்சியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். முடிந்தால் நடராஜர் அபிஷேகம் பார்ப்பது அல்லது நடராஜருடைய தரிசனம் பார்ப்பது என்பது சிறப்பை தரும். இந்த வாரத்திலே 30, அதாவது ஜூன் 30, ஜூலை 1, 2 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடியதாக ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று கூடுதல் இந்த நாளிலே செய்யக்கூடிய விஷயங்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இந்த 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய இந்த குரு சூரியன் இணைவு என்பது கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். பேச்சில இனிமை. அந்த 2ஆம் இடத்துல சூரியன் வரும்போது சுட்டரிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துவிடும். ஒரு அதிகார தோரணையில பேசிவிடக்கூடிய, திடீரென்று ஒரு ஆணவம் பிறந்து விடக்கூடிய அமைப்பு. அது இல்லாமல் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால், கட்டுப்பாட்டிற்குள் வார்த்தையை வைத்து இனிமையாக இருந்து விட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு வேலையில எந்த விதமான பிரச்சனையும் தலை தூக்காது. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் சூரியன் இணைவு எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க பார்த்தோமேயானால் குரு பகவானவர் பெரும்பாலும் அஸ்தங்கத நிலையிலே இருக்கிறார். ஆகினாலே கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஒரு உழைப்பு, உன்னத உழைப்போடு இருக்கும்போது வெற்றி உண்டாகும். நினைத்ததை முடிப்பதற்கு, சுக்கிரன் தரக்கூடிய அந்த அற்புதத்தை பெறுவதற்கு, அந்த வருமானத்தை அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு ஆலோசனையோடு செயல்பட வேண்டும். இந்த குரு பகவான் அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய நிலையில தந்தை வழி சொத்து, தந்தை வழி பணத்தை எடுத்து வீண் செலவு இந்த நேரத்தில் செய்து விட்டீர்கள் என்றால் வருங்காலத்தில அதற்கான கணக்கு சொல்லி பிரச்சனை, அசிங்கம் ஏற்படும். அதிலே கவனம். அது மட்டுமல்லாமல் பெற்றோர், பெரியோர், மூத்தோருடைய பணத்தை
உங்கள் கையிலே பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அதை தேவையில்லாமல் ஏதேனும் செய்யும்போது பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால், சுகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய், மிருகசீரிடம் செவ்வாய் இரண்டும், மிருகசீரிடம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கேது சஞ்சாரம் ஆகையினால மிக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணையோடு கூட சில சமயத்துல முரண்பாடு வந்து விடலாம். வீட்டில் சகோதர சகோதரியிடம் பிரச்சனைகள் வரலாம். உங்களோடு இளையவர்களோடு பிரச்சனைகள் வரலாம். ஆகையினாலே கவனமாக இருப்பது. பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் உடல்நலத்தை பேணுவது என்பது, நிதானத்தோடு செயல்பாடுகளிலே ஈடுபடுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றி இல்லத்திலே லட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு என்பது பல நன்மைகளை உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 திங்கட்கிழமை ஜூன் 30, 2025 9:24 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும். மகம் நட்சத்திரம் 7:20 வரை, அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். காலை 7:20 வரை தான் மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த யோகத்திலே அமையும். சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம். பூரம் நட்சத்திரத்திலே காலை 8 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள், அதாவது மாடு வாங்குவது, விவசாய விஷயங்கள் செய்வது, மருந்து சார்ந்த விஷயங்கள், மருந்து உண்பதற்கு, மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும். அடுத்தது ஆனி 17 செவ்வாய்க்கிழமை, ஆனி 17 ஜூலை 1, 2025 10:20 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது. பூரம் நட்சத்திரம் 8:53 AM வரை காலை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது. இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. யதிபாத ஸ்தார்த்தம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம். தில ஹோமம், தில தர்ப்பணம், முன்னோருக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10:20 வரை சஷ்டி ஆகினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமைகளில இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண் தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க, லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள். வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று, வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நடராஜர் கோயில்கள் இருந்தால் நடராஜ தரிசனத்திற்கு மிக அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை ஆனி 18 ஜூலை 2, 2025 11:58 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. 11:55 காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை என்று செய்யலாம். முக்கிய நல்ல காரியங்களை 11:55க்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 11:07 காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது. திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும். திருமணம் என்றால் திருமண விஷயங்களும் செய்யலாம். அன்ன பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவது, உபநயனம், குரு அஸ்தங்கதம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம். திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை 9. ஆனால் குரு முழு அஸ்தங்கதம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு, புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு, வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது. ஆனால் இவை அனைத்தையும் 11 மணிக்குள் செய்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை ஆனி 19 ஜூலை 3, 2025 2:07 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. அஸ்தம் நட்சத்திரம் 1:50 PM வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அதித்தி, இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது. துர்காஷ்டமி,
அஷ்டமி என்றாலே துர்க்கை அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றால் பைரவர் சன்னிதானம் இருக்கும், வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆணி 20, ஜூலை 4, 2025. திதி 4:32 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம், வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது. கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும். கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும். சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆணி 21, ஜூலை 5, 2025. 6:59 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் 7:51 PM வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய சாவன்ய மன்வாதி தினம். தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம். பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி. இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி. இல்லை என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று பங்கேற்பதும் கூட 1000 சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம். பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருட ஆணி 22, ஜூலை 6, 2025. 9:15 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. விசாகம் நட்சத்திரம் 10:41 PM வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை, அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.